ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெயின் வாட்டர் பைப்பு ஷேர் வாலில் எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஷேர் வாலில் எப்படி கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து இது பண்ணணுன்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மழை காலங்களில் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்லேயோ சப்போஸ் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ உங்களுக்கு ரெயின் வாட்டர் பைப் எதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும், ஒரு கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன மாரி பைப்பு தேவைப்படும்ன்றதுக்கு நமக்குள்ள டூல்ஸு தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் போட போகிறேன். அது மெயின் வந்து ஷேர் வாலில் எப்படி நம்ம வந்து கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணணும்ன்ட்டு தான். அதுக்கு வந்து நம்ம ரெயின் வாட்டருக்கு வந்து இன்றைக்கி பைப் லைன் பண்ணுறோம். அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஷேர் வாலில் எப்படி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணால், எப்பயுமே ஷேர் வாலை பொறுத்த வரைக்கும் ட்ரில் பண்ணி மட்டும் தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். நம்ம வந்து ட்ரில் பண்ணி மட்டும் தான் ஹோல்ட் பண்ணணும். டேரெக்டாக ஜம்பர் பிட்டோ டேரெக்டாக ஆணியோ எதுவும் வந்து டேரெக்டாக வந்து பஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷேர் வாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆணி வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதுமாரி பண்ணக்கூடாது. ஜம்பர் பிட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரில் பிட்டு என்பது 6mm பிட்டு. கமாண்டர் மிஷினே எடுத்துக்கணும். என்கிட்ட வந்து நான் வந்து 1500 வாட்ஸ் வந்து பெரிய மிஷின் என்கிட்ட இருக்குது. நீங்கள் இதை விட கமாண்டர் மிஷினு சின்ன மிஷினு கூட உங்கள்கிட்ட இருக்கும். இருந்ததுன்னா இல்லை அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா வாடகை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பாருங்கள் 6mm பிட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து 6mm பிட்டு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 4 இன்ச்சு பைப்புக்கு அடிக்க வேண்டிய கிளாம்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரெயின் வாட்டருக்கு அடிக்கிறதுக்கு. இப்போ ரெயின் வாட்டருக்கு உண்டானதான் வேலை பார்க்க போகிறோம். அது 4 இன்ச்சு அதுக்கு கிளாம்பு. இது வந்து யூ கிளாம்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு சொல்லணும்னா யூ வடிவில் இருக்கிறதுனால இது வந்து யூ கிளாம்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்போஸ் வந்து ஒரு பைப் கிராசிங் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாம்போ இல்லைனா இப்போ அப்பார்ட்மெண்ட் கிளாம்போ யூஸ் பண்ணலாம். பைப்பு நம்மளுக்கு கிராஸ் ஆகலை மட்டும்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த யூ கிளாம்பை யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லைனா வந்து பைப்பு கிராஸ் ஆகிடுச்சுன்னா அந்த யூ கிளாம்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோல் போடுறத பற்றி நம்ம தான் உங்களுக்கு வந்து தெரியணும். அதை பற்றி உண்டான வீடியோ தான். இதுக்கு நம்ம வந்து இந்த பாருங்கள் 6mm ஃபிஷர் கிளிப்பு பாக்கெட் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் 6mm ஃபிஷர் கிளிப் எடுத்துக்கணும். பாருங்கள் 6mm ஃபிஷர் கிளிப் எடுத்துக்கின்னு 6mm ஹோல் போட்டுட்டு இதில் 6mm ஃபிஷர் கிளிப்பு தான். ஷேர் வாலை பொறுத்த வரைக்கும் 6mm ஃபிஷர் ஹோல் போட்டு 6mm ஃபிஷர் கிளிப்பு போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது அது அடிக்கிறதுக்கு ஹோல் போட்டு அதில் வந்து ஃபிஷர் கிளிப்பு வச்சு அடிக்கணும். அடிக்கிறதுக்கு ஒரு சுற்றி ஒன்று வேணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் முடுக்கிறதுக்கு ஸ்க்ரூ. இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து எஸ்எஸ்எஸ் ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூவில் எடுத்துருக்கோம். 1.5 இன்ச்சு நீட்டில் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் மெயின் வந்து 1.5 இன்ச்சுன்னு பிடிப்புனாவே போதும். பைப் லைனை பொறுத்த வரைக்கும் யூ கிளாம்ப் அடிச்சுன்னா 1.5 இன்ச்சு வந்து உள்ளே போனாவே போதும். நம்ம அதுக்கு மேலே நம்ம வந்து உள்ளே போகணுன்ட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. இது வந்து இதே போதும். இதுக்கு நமக்கு எடுத்திருக்கோம். அடுத்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் ஒன்று தேவைப்படும். அடுத்தது இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுறதுக்கு திருப்பிலி ஒன்று எடுத்துக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துக்கணும். ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரு. உங்கள்கிட்ட வந்து மிஷின் இருந்தாலும் மிஷினை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மெயின் வந்து ஒரு பைப் லைனை யூஸ் பண்ணால் ஒரு டேப்பு முக்கியம் தேவைப்படும். நம்ம வந்து இப்போ டேப் எடுத்திருக்கோம். இந்த பொருள் தான் இப்போ வந்து ஒரு ரெயின் வாட்டருக்கு அடிக்க தேவைப்படும். அடுத்து இது அதேமாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான பொருள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு பைப்பு தேவைப்படும். அந்த பைப்பு வந்து எவ்வளோ தேவைப்படும் நம்ம அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த பொருளெல்லாம் நம்ம வந்து கிட்ட இருக்கணும். இதான் வந்து பேசிக்கானது. ஷேர் வாலில் வந்து வாலில் எப்படி நம்ம பைப் அடிக்கணும்னு எக்காரணம் கொண்டு ஷேர் வாலை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஜம்பர் பிட்டோ டேரெக்டோ ஆணியோ ட்ரை பண்ணுறது முக்கியமாக தவிர்க்க வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கமாண்டர் மிஷின் போட்டு நல்லா காங்கிரீட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஸ்டீல் ஆணின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ் ஸ்டீல் ஆணி இருக்குது. நீங்கள் காங்கிரீட்டில் கூட அடிக்கலான்னு காங்கிரீட் ஆணின்னு கூட அது பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. மெயின் வந்து ஸ்க்ரூ போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து பில்டிங்கில் வந்து ஹோல் போட்டு பில்டிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது மெயின் என்னான்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது வந்து நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணோம். சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ தவறு பண்ணிட்டா ஸ்க்ரூவை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளாம்ப் ஆகுதுட்டு சரி பண்ணிவிட்டு திரும்பி ஸ்க்ரூ முடிக்கலாம். ஆணி ஒரு வாட்டி அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். இங்கே பாருங்கள் இது போல் தான் நமக்கு வந்து செவுறு வந்து கரெக்டாக ஷேர் வாலில் பட்டி பார்த்து நல்லா வந்து ஸ்மூத்தாக வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒரு டேமேஜோ எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கு உண்டானது பொருள் இது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த கார்னரில் தான் நம்ம வந்து 4 இன்ச்சு பைப்பு வந்து இப்போ இறக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் தெரியும். அதாவது வந்து வாலை தவிர 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க ரூஃபை. அதனால் நம்ம வந்து ட்ரில் மிஷின் போட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். கமாண்டர் மிஷின் எப்படி உடைக்கணும், அது எப்படி வைப்ரேஷன் உடைக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோவில் நம்ம இதில் இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கு. அதை பார்த்து எப்படி உடைக்கணும்னு பண்ணுங்கள். இது போல் நம்மளுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இதுமாரி பாருங்கள் நம்ம வந்து 4 ஆங்கலம் பைப் இறக்கிறதுக்கு
நம்ம வந்து 6 இன்ச்சுக்கு 6க்கு 6 ஹோல் பண்ணியிருக்கோம். கம்பியெல்லாம் எக்காரணம் கொண்டு கட் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது இருக்கும் மெயினு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரூஃபு ஜல்லி போடக்குள்ள செங்கல் ஒன்று வைக்கிறது, ஏதோ ஒரு வாழை மரத்துக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி ஹோல் போட்டு இதில் கரெக்டாக டேரெக்டாக பைப் இறக்குனா போதும். ஏன்னா இது வந்து சீலிங்கில் வந்து டேரெக்டாக வந்து ஏற்றி விட்டு வெறும் பைப் மட்டும் இது போல் போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்குக்கு உண்ட அளவுக்கு லெவலில் ஒரு வந்து கோடு அடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கோடு அடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு வந்து லெவல் ஸ்ட்ரெயிட் பார்க்குறதுக்கு நம்ம வந்து யாரையும் சொல்லி பார்க்க வேண்டிய தேவையில்ல. நம்மளே வந்து இதில் வந்து ஒரு நூல் கயிறு கட்டி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ சிமெண்ட் பால் இருந்தாலும் சிமெண்ட் பால் அடிச்சிக்கலாம், இல்லை கலர் பவர் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை அடிச்சிக்கலாம். இதில் அடித்து இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிச்சிருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பட்டி பார்த்து பிரேமர் போட்ட சேவு தான். இதனால் வந்து அது ஒரே ஒரு நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் அது போயிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு டஸ்ட் ஆகுது அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பட்டி பார்த்து ஒரு கோடு பிரேமர் தான் போட்டிருக்காங்க. 2வது டச் அப்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் வந்து இதில் மறைஞ்சிடும். பைப்புக்கு எப்போயுமே நம்ம வந்து எது பைப் அடித்தாலும் ஒயிட்டு ஏதோ ஒன்று ஒயிட்டோ இல்லை ஜேக்கோ பட்டியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லோரும் பார்த்திங்கன்னா பூசின உடனே டேரெக்டாக பைப்பு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பைப்பினுடைய பேக் சைடெலாம் வந்து நம்ம வந்து இந்த வெள்ளை எதுவுமே இருக்காது. அது உள்ள எதுவுமே நம்ம வந்து தண்ணியோ ஏதோ மழை காலத்தில் வந்து சாரல் தண்ணிகளோ அது பின்னாடி வந்து டஸ்ட்லாம் வந்து லீக்கேஜி வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேர் வாலு, இந்த ஷேர் வாலை 2 கோடு பட்டி பார்த்து பிரேமர் போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம கையில். நம்ம வந்து அதில் வந்து எல்லாமே லைன் பண்ணியிருக்கோம். இதுமாரி லைன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம எதில் ட்ரில்லு போடணுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோட்டினுடைய சென்டரில் பண்ணணும். சென்டரில் பண்ணிவிட்டு இந்தாண்ட ஒரு ஹோல் இருக்கும், கிளாம்பில் 2 கிளாம்பில் ஹோல் போட்டு இதில் வந்து நம்ம வந்து இதில் ஒரு ட்ரில் போடணும். ரெண்டும் வந்து ஒரே சேமான அளவில் நம்ம வந்து ட்ரில் பண்ணிவிட்டு நான் சொன்ன பாருங்கள். அதை போல் வந்து இதில் வந்து ஃபிஷர் கிளிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு ஒரு கிளாம்பை வந்து மாட்டிடணும். ஃபஸ்ட்டு இந்த லைனில் தான் நம்ம வந்து ஒரு ஒன் சைடு ஃபுல்லாகவே கிளாம்பில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி நம்ம வந்து வச்சிடணும். வச்சுட்டு 2வது பைப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு ஸ்க்ரூ போட்டு முடிக்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண ரூஃபுனால மேலே வந்து ஒரு எல்போவோ டீயோ எதுவும் போட வேண்டிய வேண்டாம். மெயின் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டரில் வால் இருக்கும், கைப்பிடி பேராப்பட்ட வால் இருக்கும். அந்த வாலில் வந்து டீயோ இல்லை எல்போவோ போடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டீ போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் டஸ்ட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம வந்து மேல் வாட்டர்லேருந்து கை விட்டு பார்த்துக்கலாம். எப்பயுமே 3 அடி தான் பேராப்பட்ட வால் போடுவோம், நம்ம அதிலேருந்து கீழே விட்டு பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம கீழே சப்போஸ் வந்து ரெயின் வாட்டர் உடைய மழைநீர் சேகரிப்பு தொட்டி போட்டாலும் அதில் ஏதோ டேம் பார்க்குறதுக்கு இருந்தாலும் ஒரு இதுக்கு ஒன்று வச்சுக்கலாம். நம்ம வந்து இதில் தான் பாருங்கள், இப்போ நேராக இறக்காந்து இதில் ஓரமாக இந்த மண் ஓரமாக போட்டாந்து இதில் போட்டுங்க பாருங்கள். வாய்க்கா ஒன்று சைடு வாய்க்கா ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள், பில்டிங் மொத்தமாகவே. இதில் தான் நம்ம இந்த ரெயின் வாட்டர் ஃபுல்லாக போட்டு இது டேரெக்டாக வந்து ஒரு இந்த ஏரியா பிளாட்ஃபாரம் தண்ணி இந்த மழை தண்ணி எல்லாமே போயிட்டு ஒரு யூட்ரைன் போல் ஒன்று காங்கிரீட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்து நம்ம வந்து வெளியில் வந்து லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் பாருங்கள். இது இருக்குங்களா, இது போல் தான் நம்ம வந்து பைப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸ்க்ரூ எவ்வளோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து அந்த கோட்டினுடைய சென்டரில் இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம வந்து லெவலாக அடிச்சுக்கிறோம். இந்த கிளாம்பு எவ்வளோ கேப் வச்சு வந்து ஒரு கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு, அதாவது 1.5 பைப்புக்கு மேலே போனாவே பைப்பு வந்து 1 மீட்டருக்கு ஒரு கிளாம்பு வச்சாவே போதும். 1.5 பைப்பு கீழே வந்துட்டிங்கனாவே வெட்ரிக்கல், அதாவது நிற்கிற பைப்பு ஃபுல்லாகவே இறங்குற பைப்பு ஃபுல்லாகவே வந்து நம்ம 3 அடி வைக்கலாம். ஆனால் குறுக்கு வாசம் அதாவது ஹரிசாண்டலில் போடுற பைப்பில் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் வந்து 2.5 அடிக்கு ஒரு கிளாம்பு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பைப்பு வந்து துவியாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டை வந்து பொறுத்த வரைக்கும் 1 மீட்டருக்கு கம்பல்சரி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த 1 மீட்ரு வைக்கலாம். அடுத்து அப்படி சொல்லலாம் 4 அடிக்கு கூட 4 ஃபீட்டு கூட வைக்கலாம். ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 4 அடி கூட வச்சுக்கலாம். அதனால் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், இதில் நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கம்பி நம்ம வந்து எப்பயுமே டேமேஜ் பண்ண மாட்டோம். அந்த கம்பி பாருங்கள், அது கரெக்டாக அந்த எந்த இடத்துல போகுது, இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து பெண்ட் பண்ணியிருக்கோம். கம்பியை வந்து பெண்ட் பண்ணி அழகாக அதை வந்து ஹோல் போட்டு அதுலேருந்து எடுத்து பாருங்க. சுற்றி கேப்பு கொடுத்துருக்க பாருங்க. ஏன் அந்த கேப்பு இவ்வளோ பெரிய, நீங்கள் வீடியோவில் கேட்கலாம், ஏன் இவ்வளோ பெரிய ஒரு 4 அங்குலம் பைப் போகிறதுக்கு இவ்வளோ பெருசாக உடச்சிருக்கீங்கன்னு. இது வந்து திரும்பி வந்து நம்ம ஜாயிண்ட்டு பேக் பண்ணக்குள்ளே அதுக்கு உண்டான கவர் கணம் கொடுத்தா தான் லீக்கேஜை அரெஸ்ட் பண்ண முடியும். சுகராக உடச்சிட்டா அதில் கவர் கணம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து லீக்கேஜை நம்ம கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம இந்த லீக்கேஜுக்கு வந்து லிக்விட் விற்கிது, பில்டிங் டாக்டர்ன்ட்டு ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுற லிக்விட் விற்கிது. திரும்பி பார்க்கக்குள்ள அதுக்கு உண்டான இதை வந்து நம்ம பண்ணுறது தான் நல்லது. சாதாரண வந்து சிமெண்ட்டோ எதுவும் வச்சு பேக் பண்ணக்கூடாது.
லிக்விடை வச்சு ஏதோ ஒரு பிராண்டில் ஒரு லிக்விடு நீங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் பாருங்கள், இது வந்து 4 பைப்பு இறக்கியிருக்கோம். 4 பைப்பு, இது எத்தனை பைப்பு தான் ரெயின் வாட்டருக்கு இறக்கணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சுன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு இடம் இருந்ததுன்னா 3 ஒரு 10க்கு 10 அடியில் வந்து ஒரு இடம் தண்ணி மட்டும் நம்ம வரணும், வெளியில் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைப்பு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் 10க்கு 15 இல்லை 20 அப்படி ஒரு ஸ்டேஜ், அந்த 10க்கு 10 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு சதுரத்துக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு 3 பைப்பு யூஸ் பண்ணலாம். அது மேலே அதிகமாக போயிடுச்சுனாவோ ஒரு 15 தாண்டிச்சுனாவே நீங்கள் 4 பைப்பு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. எதனால் இவ்வளோ பெரிய பைப்பு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பெய்யலை, ஒரே சடனாக 5 நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறாங்க 15 சென்டிமீட்டர் மழை, 30 சென்டிமீட்டர் மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுபோல் மழை சடனாக பெய்யக்குள்ளே சர்ன்னு அந்த பைப்பை வந்து தண்ணி வந்து வாங்கி நம்மளுக்கு வந்து வெளியில் அனுப்பணும். அப்படி அனுப்பலைன்னா நான் ஆகணும், தண்ணி வந்து சப்போஸ் மேலே வந்து படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டு வழியாக வந்து உள்ளே வந்துடும் தண்ணி. அதனால தான் நம்ம வந்து பெரிய பைப்பு யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் போடுற பில்டிங்கில் எல்லா பில்டிங்லேயும் பார்த்திங்கன்னா நான் 4 தான் யூஸ் பண்ணுவேன். இதில் பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு போட்டு வர லைனில் இதை வந்து ஏன் நான் கனெக்ட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் போல் இந்த வீட்டில் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 தான். அந்த இடத்த மட்டும் இந்த தண்ணி வந்து அதிலே கலெக்ட் பண்ணுற மாரி. ஏன்னு கேட்டால் இந்த இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து தனியாக அடிக்கணும்னா இது எலிவிஷனில் வருது. அதனால் நம்ம வந்து அதை அடித்தா எதில் அசிங்கமாக இருக்குன்னா இதிலே கலந்து கொடுத்துருக்கோம். அதுவும் பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது போல் போட்டு ஒரு ஷூ போட்டு நான் 45 டிகிரி ஷூ போட்டு தான் கொடுக்கணும். தண்ணி வந்து சில பேர் போடுவாங்க, டீ போடுவாங்க. டீ போடக்குள்ளே இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் 2 வரக்குள்ளே இடிக்கும். அப்போது அதுமாரி இடிக்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரெயின் வாட்டர் வந்து பட்டு வாங்காது. அதனால் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அதில் வேஸ்ட் லைனை பொறுத்த வரைக்கும் சரி, ரெயின் வாட்டர் இருந்தாலும் சரி, ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும். மழை தண்ணி தானே போயிடும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. கரெக்டாக இது போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பாருங்கள். அது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10க்குள்ள இடம் தான். ஆனால் நம்ம வந்து நடுவில் வந்து நீங்கள் சொன்னீங்களே 10க்கு 10ல் ஒரு 3 பைப் போட்டுக்கலாமே, ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய பைப்பு கனெக்ட். ஆனால் இதை வந்து போட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ்ஷை கனெக்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து புஷ்ஷை கனெக்ட் பண்ணுறத விட நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா தான் காசு போகும், எக்ஸ்ட்ரா ஒரு புஷ்ஷு தான் வரும். அதனால் டேரெக்டாக நம்ம 4 பைப்பே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன பாருங்க, ஏறிங்கனே இந்த சைடு வைக்க தான் முன்னங்க வந்து தண்ணி வந்து இங்கே பள்ளம் எடுத்துருக்காங்க. மழையினால் வந்து இதாகிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக அந்த சைடு வைக்கல எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இதுபோல் இப்படி தான் உங்களுக்கு அடிக்கணும். சப்போஸ் ரெயின் வாட்ரு இதுமாரி இருந்தால் நான் நல்லா புரிஞ்சிங்க. இதில் வந்து ஷேர் வாலில் எப்படி லைன் அடிச்சிருக்கும் பாருங்கள். அதேமாரி லேப்ட்டு வெளியில் சீலிங் வந்து 2 அடி வெளியில் இழுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி அடிச்சிருக்குன்னு பாருங்கள். பைப்பு ஒன்று மட்டும் நான் வச்சுக்க, பைப் அடிக்குது. பைப்பு சப்போஸ் ஒரு வாட்டர் கிராஸ் ஆகுச்சுன்னா, பைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக யூக்லாம்பை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆகலை, டைரெக்டாக இறங்குது. அதே மாதிரி பாருங்கள், வாட்டர் லைன் இது பாருங்கள், இது ஒரு வாட்டர் லைன் மேலேருந்து இறங்குது. அதுக்கு தான் பாருங்கள், அந்த யூக்லாம் தான் வச்சுருப்பேன். இதுக்கு ஏஎஸ்டிஎம் பைப்பு ஆசீர்வாத் கம்பெனியில் நம்ம அடிச்சிருக்கோம். இதுக்கு ஸ்டீல் கிளாம் தான் இது அடிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இறங்குறதுனால பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இறங்குறதுனால நம்ம வந்து இது போல் நம்ம வந்து பெஸ்ட்லாம் யூஸ் பண்ணல, கேப் வச்சு அடிக்கலை. அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து பைப்பு கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பெஷ் கிளாம்போ இல்லை வந்து பொம்மை கிளாம்போ அப்பார்ட்மெண்ட் கிளாம்போ அப்படின்னு போகணும். நம்ம இடம் வந்து அது நம்மளுக்கு பைப் கிராஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து சாதா கிளாம்பே வச்சு அடிச்சிக்கலாம். இது எதனாலனா இடத்துக்கு வந்து போகக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எதுக்கும் இருக்காது. அதனால் வந்து இது நல்லாவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நல்லா ஒரு பிடிச்சாலும் ஒரு சப்போர்ட்டாக ஒரு இது இருக்கும், ஒரு ஷேக் இருக்காது. இதே நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷேக் இருக்கும், ஒரு இது பதற்றம் இருக்கும். அதுதான், மீது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ரெயின் வாட்ரு. உங்கள் வீட்டுக்கு இது போல் ரெயின் வாட்ரு ஏதோ அடிக்கணும்னா பாண்டிச்சேரியில் உள்ள இருக்கிற அனைத்து பொதுமக்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்துவர்களும் இது போல் ஒரு பைப் லைனோ ப்ளம்பிங் ஒர்க் ஏதோ பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்பரை வந்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறோம், ரீப்ளை பண்ணுவோம். நீங்கள் வந்து சைட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன இதுன்ட்டு சொல்லி உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு ரெயின் வாட்டரில் இந்த ஷேர் வாலில் கிளாம்பு இப்படி தான் வச்சு ஆகணும்னா எப்படி அடிக்கணும், ஃபுல்லாகவே காங்கிரீட்டாக இருக்குது, இதில் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணணும்லாம் இதான் மெத்தடு. இதை பற்றி ஷேர் வாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்பீங்க, பட்டி பார்த்திக்கிங்க சார் அதெல்லாம் டேமேஜ். ஆனால் எப்பயுமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு பட்டி ஃபினிஷ் பார்த்து தேய்ச்சி ப்ரேமர் போட்டுட்டு நம்ம வந்து பைப் லைன் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி எப்பயுமே அடிக்கக்கூடாது. அது வந்து ஷேர் வால் பொறுத்த வரைக்கும் அதை தான் பெஸ்ட்டு. அதுதான் சொல்ல வரேன். அதாவது எப்படி இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் வாலில் எப்படி பைப் அடிக்கிறது,
எப்படி ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது, எலக்ட்ரிஷியன் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு என்ன இதில் பெனிஃபிட்டு, ஏதோ உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் எதனா இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது வந்து இந்த பாருங்கள், ஃபுல்லாகவே பட்டி பார்த்து ஒர்க்கு முடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் போய்ட்டு ஹால்னு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோ வரும். நம்ம சேனலில் அனைத்து வீடியோவும் வரும். பில்டிங் சம்மந்தமான வீடியோ மட்டும் கிடையாது, ஒரு குக்கிங் வீடியோ கூட வரும். அதேமாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவும் வரும். எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டிங் உண்டான வீடியோ தான் வரும். பில்டிங் சம்மந்தமான இது எப்படி என்ன எப்படின்ட்டு சம்மந்தமான வீடியோவும் கேட்கலாம். அனைத்து ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, அனைத்து எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். ஹாய், தேங்க்யூ.